சமீபத்தில் தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது சோசியல் மீடியாவில் சில விமர்சனம், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா கொடுங்க பண்ற ஒரு விமர்சனம்லாம். டேபிள் போடு, இன்னொருத்தன் சொன்னதே நான் சொன்னதையும் டேபிள் போட்டு பாரு. ஜான் ஆரோக்கியசாமி மனச்சாட்சி இருந்தா பேசியா மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி, இதுவும் கரெக்டா வரும். அது விஜய்க்கே நான் சொன்ன இது உண்மைங்கிறத நிரூபிக்கக்கூடிய இதுதான். ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பேசினதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். விஜயை பொறுத்த அளவுல இன்னொரு மூவ் அவர் எடுக்கிறாரு. நஷ்டத்துல இருந்து காப்பாற்றப்படுறதுக்கும் ஒரு சில வழிகள் விஜய்க்கு இருக்குது. என்னங்க அரசியல் பேசுறீங்க? ஸ்டாலினுக்கு புகழ் உச்சத்துல இருக்கத பொறுக்க முடியாம, இப்ப இப்படிதான் சொல்லணும், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாவுக்கு புகழ் உச்சத்துல இருக்கத பொறுக்க முடியாம. இங்க ஒரு கேள்வி, இப்ப நீங்க சொன்னீங்க உதயநிதிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை, அது எப்படி சார்? உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு சஞ்சய் ஜெய்சனா அவன் பையன் பேர் என்ன, அவனை சொல்லிட்டான் ஒரு ஆள் இல்லைன்னு விஜய் காட்டினா எவ்வளவுக்குள்ள அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், முள்ள மாறித்தனம், கேப் மாறித்தனம். நீங்க தானே வேணும்னு சொன்னீங்க. சரி, இப்ப நான் தான் வேண்டாம், என்ன வேண்டாம். திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆனா அண்ணன் தம்பி தான், பாசம் தான். சில்லறத்தனமா, பொறாமையில காந்தாரி மாறி வயிறறிஞ்சி. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்தில் தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது சோசியல் மீடியாவில் சில விமர்சனம், 3 நிமிஷம் தான் பேசினார். அதில் என்ன சாரி கேட்குறீங்க, சாரி கேட்டால் போதுமா அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த 24 பேருக்கும் குடும்பத்துக்கு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. முரணாக இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்காக கொடுங்க பண்ணுற ஒரு விமர்சனம்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் மீது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் உள்ள ABCD ஒவ்வொருத்தன் பேரையும் சொல்லணும். இதில் ரங்கராஜ் பாண்டே இருக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விஜய்க்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கருதுறாங்க. விஜய் எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், கெப்பாசிட்டி இல்லாதவர், தகுதி திறமை இல்லாதவர் என்ற ஒப்பீடும், குழப்பவாதி, கொள்கையற்றவர், நீடித்து நிலைத்த அரசியல் நிற்கக்கூடியவர் அல்ல என்ற ஒப்பீடும், மக்களிலிருந்து வந்த கிளியர் கட்டா தெளிவான கொள்கைகள், யார் யாருக்காக நிற்கிறேன், எதற்காக நிற்கிறேன், நிரந்தரமாக நிற்கிறேன், நான் விட்டில் பூச்சி அல்ல, நான் காளான் அல்ல என்ற அடிப்படையில் அவர் தோன்றி மறையும் மின்னல் அல்லன்னு சீமான் நிற்கிறது. சீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் பெரிய ப்ளஸ்ஸை கொடுத்த மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும்னு டிக்ளேர் பண்ணவே நான் சொன்னது 10 கட்டு கரெக்டாக இருக்குங்க. டேபிள் போடு, இன்னொருத்தன் சொன்னதே நான் சொன்னதையும் டேபிள் போட்டு பாரு. ஜான் ஆரோக்கியசாமி மனச்சாட்சி இருந்தா பேசியா நான் சொன்னது 10 கட்டு கரெக்டாக இருக்கும். மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி, இதுவும் கரெக்டாக வரும். அது விஜய்க்கே இன்எலிஜிபிலிட்டி. அது ஜான் ஆரோக்கியசாமி மற்றவன்ட்ட காப்பி அடிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணிவிடுவார் தேராது. இதுதான் நிலைமை. அது இன்னும் விஜய் மாநாட்டில் ஏதாவது ஸ்கிரிப்டை பேசிடுவார். வெளியே பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்கள் கேட்கும்போது சீமான் சூப்பரியா, சீமான் சூப்பரியான்னு விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நினச்சவனு சீமானுக்கு ஓட்ட போடுவான். இதுதான் நடக்கும். நான் சொன்ன இது உண்மைங்கிறத நிரூபிக்கக்கூடிய இதுதான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பேசினதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இன்னும் இப்படிதான் பேசி சீமான் தாயா லீடர், இவர் வெறும் டீலர், சீமான் தாயா மக்களுக்காக நிற்கிறான், இவர் யாரோ பேசுனதை உதட்டுல இருந்து பேசுறாரு, சீமான் தாயா உள்ளத்துல இருந்து பேசுறான், சீமான் தாயா நிரந்தரமா நம்ம கூட நிற்க போறான், சீமான் தாயா நம்ம பிள்ளை, இவர் நம்மளை வியாபாரம் பண்ண வந்த ஒரு அரசியல் வியாபாரின்னு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவான். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இதுல விஜய் நம்பி பேசக்கூடிய இந்தியா டுடே மணி உட்பட அத்தனை பேரும் முகத்துல கறி பூசிட்டு போவாங்கிறதான் சீமானுக்கு கருத்து. அதுவும் தான் நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜயை பொறுத்த அளவுல இன்னொரு மூவ் அவர் எடுக்கிறாரு. பலம் நிரூபிக்காம எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதா ஒரு மூவ் எடுக்கிறாரு. விஜயகாந்த் 8.3% வாக்கெடுத்து 41 சீட்டு வாங்கினார். பவன் கல்யாண் 7% வாக்கெடுத்துக்கிட்டு 7% வாக்கெடுத்துக்கிட்டு சீட்டு வாங்கினார். வாக்கே காட்டாம சீட்டை வாங்கிடலான்னு பணத்தை கொடுத்து பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கிறார். இது ஜானகி சிவாஜி மாதிரி அரசியல் வியாபாரி விஜய்ன்னு அவர் நிற்கக்கூடிய எத்தனை சீட்டு எடப்பாடி அவருக்கு கொடுத்தாரோ, 50 கொடுக்குறாரோ 60 கொடுக்குறாரோ என்னவோ, அது அவங்களுக்குள்ள உள்ள இது. அவர் மன வலிமை அளந்து விஜய் ஒருவேளை தனிச்சு நின்றுட்டா நம்ம பாதிச்சிருவோம்னு அள்ளி கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். அது நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம கருத்து தேராது, உட்படாது, பல நிரூபிக்காத ஒருத்தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத நம்ம சொல்லலாம்.
அப்படி பண்ணுனா அதில் ஒரு சீட்டு கூட தேராது. இப்போ ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சால் அது ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்குமா சார்? உங்களுக்கு சந்தர்ப்பாத கூட்டணியா, அரசியல் வியாபாரி கூட்டணியா இருக்கும். இல்ல அது திமுகவுக்கு பாதிக்காதா கூட்டணி? விஜய் வாஷ் அவுட், ஜானகி சிவாஜி மாதிரி வாஷ் அவுட் ஆகும். வியாபாரி, அரசியல் வியாபாரி, பல நிரூபிக்காமலே பாப்புலாரிட்டியை காசு ஆக்கிட்டு போயிட்டான்னு இருக்கும். 1989 ஜானகி அணி, அந்த அணிக்கு ஆதரிச்ச சிவாஜி மாதிரி தான் இந்த கூட்டணி ஆகும் அப்படின்னா விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு மூவ் அவரு போவார்? எந்த திசையில போனாலும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி சொல்ற மாதிரி வியாபார அரசியல்ல வரக்கூடிய விஜய் வந்து நஷ்டப்படுறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கு. அவரை வச்சு லாபப்பட்டுட்டாங்க. அது ஒரு வேளையில அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த விளம்பரங்கள் வந்து ஜனநாயகம் படத்துக்கு ஒரு லாபத்தை 10 கோடி ரூபாய் செலவழிச்சாருன்னா 50 கோடி ரூபாய்க்குள்ள விளம்பர லாபம் ஜனநாயகம் படத்துக்கு கிடைச்சுன்னா தொழிலுக்கு அது லாபம் தான். அது எப்படின்னு எனக்கு தெரியல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். அரசியல் ரீதியா ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். அரசியல் ரீதியா நான் உறுதியா சொல்றேன், விஜய் நஷ்டம் அடைஞ்சு அசிங்கப்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போ எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவரை சீமான் மேலோட வன்மத்திலையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான், அவரு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் எவ்வளவு உயரத்துல இருக்கார் நம்ம தான் சொன்னோம். உதயநிதி தான் அடுத்தாலும் சீஃப் மினிஸ்டர். முட்டா பசங்க, இதெல்லாம் கோபம் வருதுங்க, ஒரு அளவு வேண்டாமா? அதெல்லாம் பண்ணி விளம்பர வெளிச்சத்துல குளிர் காஞ்சவங்களுக்கு லா ஆஃப் டிமினிஷன் இஷ்டத்துல நஷ்டம் வரப்போகுது. கண்டிப்பா நஷ்டம் வரப்போகுது. ரவீந்திர துரைசாமியை பற்றி வேற யாரோட ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும், அவங்களோட பழகணும் தான். நஷ்டம் வரப்போகுது. நஷ்டத்துல இருந்து காப்பாற்றப்படுறதுக்கும் ஒரு சில வழிகள் விஜய்க்கு இருக்குது. அந்த வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர் நஷ்டப்படுவாருங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பி விஜய் மேல அக்கறைப்பட்ட அந்த 3 வழியை சொன்னாரு, பயனடைவாங்க. அதான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, பாத்துக்குவாரு. நீங்க சொல்ல சார் பாத்துக்குவாரா? ஜான் ஆரோக்கியசாமி பாத்துக்குவாரு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.